கிறிஸ்துக்குள் பிரியமான திருச்சபை இறை மக்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையதளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மே மாதம் என்று சொன்னாலே 10 நாட்கள் நம்முடைய விடுமுறை வேதாகப்பள்ளி சிறப்பாக நடைபெறும். நம்முடைய திருச்சபை மக்கள், சிறு பிள்ளைகள், அதோடு கூட கிறிஸ்துவை அறியாத மற்ற பிள்ளைகளும் இதிலே இணைந்து பயன்பெறுவார்கள். ஆனால் இந்த கொரோனா பெருந்தொற்று சூழலினாலே அப்படிப்பட்ட வகுப்புகளை நம்மால் நடத்த இயலாத ஒரு சூழல். ஆனாலும் இணையதளத்தின் வழியாக இதை நடத்த வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களில் இதற்கான முயற்சிகள் எடுத்தோம். ஆண்டவர் அதை வாய்க்க செய்திருக்கிறார். இந்த இணையதளத்தின் வழியாக நடைபெற இருக்கும் விடுமுறை வேதாகப்பள்ளியினுடைய செம்பொருள் என்னை பின்தொடர்ந்து வா. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயுவை பார்த்து அழைக்கிற அந்த வசனத்தை தான் இதற்கு மையமாக வைத்திருக்கிறோம். 10 நாட்கள், 10 பாடங்கள், 10 தலைப்புகளிலே இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்ற சிந்தனைகளோடு உங்களுக்கு பாடங்கள் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய சிறு பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்தி 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 10 நாட்கள் தினமும் காலை 9 மணி முதல் 9:30 மணி வரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுக்களிலே அதற்கான லிங்க் அனுப்பப்படும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அதிலே உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 10 நாட்களும் இந்த விடுமுறை வேதாகப்பள்ளி இணையதளத்தின் வழியாக நடத்துவதற்கு நம்முடைய திருச்சபை சார்ந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இன்னும் ஆசிரியர்கள் இதற்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து அநேக சிரமம் எடுத்து இந்த பணியை செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ஆண்டவர் இந்த காரியங்களை வாய்க்க செய்வார். இவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இதற்காக ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையினுடைய சிறு பிள்ளைகள் இந்த மே மாதத்திலே பயன்பெறும் வண்ணமாக இணையதளத்தின் வழியாக என்னை பின்தொடர்ந்து வா என்ற தலைப்பை மையமாக வைத்து 10 நாட்கள் அநேக திருமுறை பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய பிள்ளைகள் அதிலே பயன்பெற்று இன்னும் உம்மை பின்தொடர்ந்து உமக்காக நிற்கக்கூடிய பிள்ளைகளாக, உமக்காக வாழ வளரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். இதற்காக ஒத்துழைத்த ஒவ்வொருவருடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கான இரட்டத்தனையான பலன்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். எல்லா துதியான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆமேன். பங்களால நடக்கும், இந்த வாட்டி ஆன்லைன்ல நடக்குது. ஓ அப்படியா? இந்த வருஷம் செம்பொருள் என்ன? என்னை பின்பற்றி வா. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஏசப்பா சொல்லியிருப்பாருல, என்னை பின்பற்றி வான்னு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஜீசஸ் எப்படி ஃபாலோ பண்ணுவோம்? அதுதான் இந்த நாளுக்கான தலைப்பு, மன்னித்தல். இன்னைக்கான ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? பார்க்கலாமே. நாள் 1, மன்னித்தல். சின்ன கற்கள் இருந்தாலும் பானை செய்ய முடியாது, எந்த பாவம் இருந்தாலும் நீ வளர முடியாது. சின்ன கற்கள் இருந்தாலும் பானை செய்ய முடியாது, எந்த பாவம் இருந்தாலும் நீ வளர முடியாது. ஓ பாவத்தின் சம்பளம் மரணம், மன்னிப்பு
நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்ஸ் மோர் எல்லாரும் ஏஞ்சிருந்து ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணலாமா? நாள் 1 மன்னித்தல். சின்ன கற்கள் இருந்தாலும் பானை செய்ய முடியாது, எந்த பாவம் இருந்தாலும் நீ வளர முடியாது. சின்ன கற்கள் இருந்தாலும் பானை செய்ய முடியாது, எந்த பாவம் இருந்தாலும் நீ வளர முடியாது. ஓ பாவத்தின் சம்பளம் மரணம், மன்னிப்புக்கு இயேசுவிடம் வரணும். பாவத்தின் சம்பளம் மரணம், மன்னிப்புக்கு இயேசுவிடம் வரணும். நீயும் மற்றவர்க்கு மன்னிப்பு தரணும், நீயும் மற்றவர்க்கு மன்னிப்பு தரணும். ஓ இன்னைக்கான நம்ம பாட்டும் கத்துக்கணும், ஆக்ஷனும் கத்துக்கணும். சரி, இன்னைக்கான கதையை கேட்கலாமா? கேட்கலாமே. நம்ம சர்ச்ல இருக்க ஆலிஸ் ஆண்டி நம்ம எல்லாருக்கும் பைபிள் கதை சொல்ல போறாங்க, கேட்கலாமா? ஹை குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்கம்மா? ஜாலியா சந்தோஷமா வீட்டில் இருக்கிறீங்களா? ஹாப்பியா இருக்கிறீங்க? சரி, ஓகே. இப்போ நம்ம சூழ்நிலை காரணமாக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஆன்லைன்ல விபிஎஸ் எடுக்கிறோம். ஐயா அவர் என்ன பண்றாங்க, இந்த விபிஎஸ் ஆன்லைன் மூலமா நாங்க எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணி நம்மளுக்கு இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாரு இல்லையா? ஓகே. இப்போ நம்ம இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு கேட்டீங்க இல்லையா? என்ன பாட்டு கேட்டீங்க? நாள் ஒன்றுக்குரிய பாடல் கேட்டீங்க. இந்த நாள் ஒன்றுக்குரிய தலைப்பு என்ன தெரியுமா? மன்னித்தல். இந்த நாள் ஒன்றுக்குரிய தலைப்பு என்னது? மன்னித்தல். இந்த மன்னித்தலுக்குரிய பாடல் கேட்டீங்க இல்லையா? சிறிய கற்கள் இருந்தா பெரிய பானை செய்ய முடியாது. அது போல நம்ம சின்ன சின்ன பாவம் இருந்தா கூட நம்ம இயேசுப்பா கிட்ட நம்ம போகவே முடியாது. அப்படிதானே இந்த கதையை கேட்டோம், அந்த பாடலை கேட்டோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடலாமா? முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிடலாம். அப்படியே எல்லாம் கண்ணை மூட பார்க்கலாம். எல்லாரும் வீட்டுல கண்ணை மூடணும், யாரும் கண்ணை திறக்க கூடாது. ஓகே. அன்புள்ள இயேசப்பா, இந்த காலவரைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் இயேசப்பா. விபிஎஸ் கர்த்தாவே ஆன்லைன் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தரப் போகிறார்கள். நாங்கள் சுவாமி அதை மனதார கேட்கணும், மனதார செவி கொடுக்கணும். என்ன சொல்லித்தராங்க? பாடல், சின்ன சின்ன பாடல்கள், கதைகள், மனன வசனம். முக்கியமாக நாங்கள் மனன வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த செம்பொருள் தலைப்பு ஆண்டவரே என்னை பின்பற்றி வா என்பதற்கு ஏற்றவாறு கர்த்தாவே நாங்கள் உண்மை பின்பற்றி வர உதவி செய்யும். 10 நாட்கள் நாங்கள் நன்றாக கேட்டு கற்றுணர்ந்து அதன்படி நடக்க உதவி செய்யும். இப்பொழுதும் முதல் நாள் கர்த்தாவே எங்களை ஒன்று கூட்டின அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குட்டீஸ், எல்லாம் ஜாலியா இருங்க. நாள் ஒன்றுல நம்ம இன்னைக்குரிய தலைப்பு பார்க்கிறோம், மன்னித்தல். ஓகேவா? இந்த மன்னித்தலுக்குரிய தலைப்பு என்னன்னா நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த பகிர்ந்த செம்பொருள் ஏற்றுவாரு என்னை பின்தொடர்ந்து வா, அந்த செம்பொருள் ஏற்றுவாரு நம்ம இன்று பார்க்க போறோம். சரி, ஓகே குட்டீஸ். நம்ம ஒரு கெட்ட குமாரன் கதையை பத்தி பார்க்க போறோம். கெட்ட குமாரனா? இல்ல, இளைய குமாரன் கதையை பத்தி நம்ம பார்க்க போறோம். இளைய குமாரன் என்ன தெரியுமா? prodigal son, the prodigal son. இப்பதான் இந்த கதையை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். the last son, the prodigal son எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒன்றுதான். இளைய குமாரனை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 2 பிள்ளைங்க. இப்ப நான் உங்களுக்கு பின்னாடி கேள்வி கேட்பேன். ஓகேவா? நல்லா கவனிக்கணும். எத்தனை பேர் இருந்தாங்க?
2 பிள்ளைங்க. இவரு அண்ணன், இவரு தம்பி. அதாவது பெரியவர் சிறியவர். ஓகேவா? இந்த அண்ணன் வந்து அப்பா கூடவே இருப்பாரு, தம்பியும் அப்பா கூடவே இருப்பாரு. ஆனா திடீர்னு தம்பிக்கு என்ன ஆசை வந்துச்சு தெரியுமா? அப்பா கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஜாலியா இருக்கணும், நம்ம ஸ்நேகிதர் கூடலாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு? அத அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அவரு எனக்கு என் பங்குல, என் பங்குன்னு என்னது? அவனுக்கு ஒரு ஷேர் இருக்குல்லையா வீட்டுல, அந்த ஆஸ்தியில எனக்கு என் ஷேர் எல்லாம் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க போறாரு. அப்படி கேட்கும்போது அவங்க அப்பா கிட்ட போய் என்ன பண்றாரு இவரு? அப்பா எனக்கு என்னோட ஷேர் எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஓகேவா? அப்போ தகப்பன் வந்து இப்ப நம்ம வீட்டுல கூட அப்பா எனக்கு இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்கன்னா நம்ம டேடி என்ன பண்ணுவாங்க? எல்லாம் சந்தோஷமா வாங்கி தருவாங்க. ஆனா ஒரு குறும்பு பண்ணிட்டா நம்ம அப்பா எவ்வளவு வேதனை பண்ணுவாரு? ஐயோ என் பிள்ளை ஏன் இந்த தப்பு பண்ணுது, ஏன் என் குழந்தை தப்பு பண்றான்னு யோசனை பண்ணுவார் இல்லையா? ஆனா அது போல இல்லாத என்ன பண்றாரு? ஆனா அந்த பையன் வந்து என்ன பண்றாரு? எனக்கு ஆஸ்திலாம் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க அப்பா ரொம்ப நேரம் யோசனை பண்றாரு. என்ன பண்றாரு? ரொம்ப நேரம் சிந்திச்சுட்டு கொண்டு வந்து ஆஸ்திலாம் இந்த மகனே நீ எடுத்துக்கினே, நீ என்ன பண்றியோ உன் விருப்பம் போல நடந்துக்கோ சொல்லி எடுத்து கொடுத்துடுறாரு. அவன் என்ன பண்றான்? சந்தோஷமா ஹாப்பியா வாங்கினே போறாரு, ஜாலியா போறாரு. இங்க பாருங்க, எல்லாரும் ஜாலியா அவர் கொடுத்து அப்பா கொடுத்த அந்த ஆஸ்தியில என்ன பண்ற எடுத்துக்கினே ஹாப்பியா போன்னு சொல்லிட்டு ரொம்ப வெகு தூரம் போயினே இருக்கிறாரு. ரொம்ப வெகு தூரம் போறாரு. எல்லாருக்கும் தெரியுது அந்த பிக்சர் பாருங்க. போயிங்கிறாரா? ரொம்ப சந்தோஷமா போறாரு. ஆனா அந்த தகப்பன் என்ன பண்றாரு? ஐயோ என் பையன் போகிறானே, என் பையன் போறானே சொல்லி என்ன பண்றாரு? ரொம்ப கவலையா தூரம் இருந்து அவங்க வீட்டுல இருந்து பாக்குறாரு. நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நம்ம அப்பா கூட நம்ம எதனா பிரச்சனை பண்ணிட்டா நம்ம அப்பா தப்பு பண்ணாதீங்க சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க நம்ம அப்பா. அதே போல பாருங்க தகப்பன் அந்த பிள்ளையை அனுப்பிட்டு ரொம்ப யோசனை பண்றாரு. பையன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த இளைய மகன் ஜாலியா குதிரை வண்டி மேல எல்லாம் அவர் கொடுத்த திங்ஸ் எல்லாம், அவர் கொடுத்த ஆஸ்தியெல்லாம் ஜாலியா எடுத்துக்கிட்டே போறாரு. பாக்குறீங்களா? தெரியுது அவங்களுக்கு? ஜாலியா போறாரு. ஆனா அப்பா என்ன பண்றாரு? வழி அனுப்பி வைக்கிறாரு இல்லையா? ஐயோ என் மகன் போறானே சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. போய்கிறான் பாருங்க. இது வந்து ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. ஓகேவா? அடுத்தது ஜாலியா அவர் சுத்திக்கிறாரு. என்ன பண்றாரு? ஜாலியா சுத்திக்கிறாரு. போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட வேண்டாத ட்ரிங்க்ஸ், ஏசப்பாக்கு பிடிக்காத ட்ரிங்க்ஸ், பிடிக்காத பழக்கம் எல்லாவற்றும் என்ன பண்ணாரு? அவரு தனக்கு இருந்த சொத்து எல்லாத்தையும் எல்லா கேஷையும் அவரு செலவு பண்ணிட்டாரு. ஜாலியா இருந்தாரு. கடைசி பணம் செலவு பண்ணுவோம் என்ன இருக்கும்? அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? டேய் இவங்க கிட்ட பணம் இல்ல, அவங்க அப்பா கிட்ட வாங்கி வந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணிட்டான்? அவன் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டான். இனிமேல் இவங்க கூட இருக்கிறது நம்ம வேஸ்ட் தான். நம்ம என்ன பண்ணல, எல்லாரும் அவனை விட்டுட்டு ஓடி போயிடலன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்ப என்ன பண்றான் தெரியுமாங்க? ரொம்ப பாக்குறான். ஐயோ யாருமே இல்லையே, அப்ப பணம் இருந்தாதான் நம்ம கூட இருப்பாங்க பொழுது, பணம் இல்லைன்னா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணி சோர்வா பசி வந்துடுச்சு அவனுக்கு. பணம் இல்லை, அதனால பசி வந்துடுச்சு. ரொம்ப சோர்வா என்ன பண்றான்? இந்த தெருவுக்கா நடந்து வரான். நடந்து வரும்பொழுது என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு குடியானவங்க வீடு தெரியுது. அந்த வீட்டுல ஒரு நபர் இருக்கிறாங்க. அங்க நபர் கிட்ட போய் என்ன கேக்குறாங்க தெரியுமா? ஐயா ஏதாவது ஒரு வேலை இருக்குமா உங்க வீட்டுல? ஐயா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொடுங்கன்னு கேட்கும்பொழுது, எங்க வீட்லயா பண்ணி மேய்க்கிற ஒரு வேலை தான் இருக்குது. பண்ணினா என்னது? பிக்கு இல்லையா? அந்த பிக்கெல்லாம் மேய்க்கிற ஒரு வேலை தான் எங்க வீட்டுல இருக்குது. அதனால அந்த வேலையை செய்வீங்கன்னா செய்யற ஐயா, இப்போதுக்கு நான் அந்த வேலையை செய்யறேன், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க? பண்ணி மேய்க்கிற வேலையை கொடுக்குறாங்க. ரொம்ப பண்ணி என்ன பண்றாங்க? உட்காந்து பாக்குறாங்க. பண்ணி என்ன சாப்பிடும்? தவிடு சாப்பிடும் இல்லையா? அந்த தவிடெல்லாம் போடுறாங்க. அவன் சாப்பிட்டுன்னு அந்த பண்ணி சாப்பிடுறது அவன் என்ன பண்றான்? அப்படியே கவலையா பாக்குறான். என்ன யோசனை பண்ணிருப்பான்? அவன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், நிறைய சொத்து இருக்குது. அந்த சொத்துல அவன் பாதி கேட்டு வாங்கி வந்துட்டான். இவ்வளோ வேலைக்காரர் நம்ம வீட்டுல இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இங்க வந்து அண்டி வச்சுக்கிறமே சொல்லி ரொம்ப யோசனை பண்ணி உட்காந்துக்கிறான். எப்படி உட்காந்துக்கிறான்? ரொம்ப யோசனை பண்ணி உட்காந்துக்கிறான். அப்போ இந்த தவிடாவது நம்ம சாப்பிட்ற பசி ஆக்கிக்கலாம்னு அதுக்கும் வழி இல்லை. சரி ஒன்னே ஒன்று செய்யலாம், நம்ம தகப்பங்கிட்டே நம்ம போயிடலாம். அப்போ
அப்பா கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம், மன்னிப்பு கேட்கலாம். அப்பா கிட்ட போய் என்ன கேட்கலாம், மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். கிளம்பி என்ன பண்றான், மூட்டை முடிச்சலாம் எடுத்துக்கிட்டு வந்த வழியை நோக்கி பாதை தெரியாதவன் போயிடுறான். தெரியுதா, வந்த வழி நோக்கி போய்கொண்டே இருக்கிறான். அவன் வீட்டை நோக்கி போறான். அப்பா நம்ம ஏற்றுக்கொள்ளனா கூட பரவாயில்ல, நம்ம வீட்டுல ஒரு வேலை செய்யற ஒரு வேலையால என்னை வச்சுக்கங்க சொல்லி எங்க அப்பாவை கேட்பேன்னு சொல்லிட்டு அவன் புறப்பட்டு போகிறான். இப்படி போகும்போது அப்பா தூரத்திலேயே பார்த்துட்டாரு. அவன் எப்படி பார்த்துட்டாரு, ஆனா அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா, டெய்லி என் பையன் வருவானான்னு பார்த்துட்டே இருப்பாரு. ஆனா அப்பா வந்ததை பார்த்துட்டு பையன் வந்துட்டானே சொல்லி என்ன பண்றாரு, அப்பா சந்தோஷமா பாக்குறாரு. போன மகன் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா போய் என்ன பண்றாரு அவரு, பாருங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு பாருங்க, பாக்குறீங்களா, தெரியுதா, அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸோட அப்பா என்ன பண்றாரு, அப்படியே மாறி கட்டிக்கிறாரு. வா மகனே, சந்தோஷமா என்ன பண்றாரு. அப்பா அவனுக்கு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு, நம்ம அப்பா நம்மள மன்னிச்சுட்டாரு சொல்லி அவன் என்ன பண்றான். ஆனா இந்த நாள்ல நம்ம தப்பு பண்ண நம்ம அப்பா என்ன பண்ண திட்டுவாரு தானே, ஏற்றுப்பாரா, ஏற்றுப்பாரு. திட்டினா கூட நம்ம அடுத்த நிமிஷம் பையன் நம்ம போயிட்டா அவர் நம்மள மன்னிச்சுட்டு மறைச்சிட்டு நம்ம அணைச்சு கொள்வார். அதே போலதான் பண்ண தகப்பன் தன் மகனை வா மகனே சொல்லி அணைச்சுக்கிறாரு. அப்ப அந்த தப்பு என்ன பண்ணா தெரியுமா, இளையகுமாரன் முட்டி போட்டு, அப்பா பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கும் நான் என்ன பண்ணேன், பாவம் செஞ்சுட்டேன், நான் இனி உன்னுடைய பிள்ளை கிடையாது. நம்ம வீட்டுல எவ்வளோ வேலையா இருக்கிறாங்க இல்லையா, அந்த வேலையால ஒருத்தர் மாதிரி என்ன வச்சுங்க சொல்லிட்டு அப்பா கிட்ட என்ன கேட்கிறான், மன்னிப்பு கேட்கிறான். அப்பா கிட்ட என்ன கேட்கிறான், மன்னிப்பு கேட்கிறான். அப்பா என்ன பண்றாரு, அப்படி இல்ல மகனே சொல்லி அவனை கட்டி தழுவி கொண்டு என்ன பண்றாரு தெரியுமா, எல்லா வேலையாலையும் போட்டுறாரு. போட்டு என் பிள்ளைக்கு புதிய வஸ்திரம் போடுங்க, மோதிரத்தை கொண்டு வாங்க, பாதரட்சியை கொண்டு வாங்கன்னு சொல்லி, பாதரட்சி என்னது, செருப்பு, எல்லாத்தையும் கொண்டு வாங்க என் மகனுக்கு போடுங்க சொல்லி பெரிய விருந்து வைங்க, ஒரு கன்று கொழுந்த அடிங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்றாரு அவரு, அரேஞ்ச் பண்றாரு. இப்போ நம்ம இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, புரியுதா? இப்போ உங்களுக்கு அப்பா கிட்ட தன் மகன் அணைச்சுக்கிறான். அணைச்ச உடனே என்ன பண்றாரு, மன்னிச்சு கொடுத்து அவரு ஏற்றுக்கொள்கிறார், மன்னிக்கிறார். தன் பிள்ளை எவ்வளோ தப்பு பண்ணிடுச்சு, பரவாயில்ல, சொத்தெல்லாம் போய் அழைச்சிட்டு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸோட, அதை பத்தி நம்ம தப்பே கிடையாது, நம்ம அதை மைண்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்ம அவனை மன்னிச்சு சொல்லி ஏற்றுக்கணும். அதே போலதான் நம்ம கடவுள்கிட்ட ஒரு சின்ன சின்ன பாவம் வந்தால் என்ன பண்ண, ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு அவர் விட்டு சென்ற பாதையை நம்ம நோக்கி போனாதான் அவரை பின்தொடர முடியும். இதுதான் இந்த நாளுக்குரிய நமக்கு செம்பொருள் மன்னித்தல். அப்புறம் என்ன பண்ணணும், அவரை பின்தொடர்ந்து வரணும். ஓகேவா குட்டீஸ், நம்ம என்ன பண்ணோம், மன்னிக்கணும். ஒருவர் செய்த குற்றத்தை நம்ம மன்னிக்கணும். அதுதான் நம்ம குடும்ப ஜபத்தை கூட சொல்லுவோம் இல்லையா, இன்று நம்ம செய்த தப்பு என்ன பண்ண, நம்ம மன்னிக்கணும். நம்ம மன்னிச்சாதான் கடவுள் நம்ம என்ன பண்ணுவாரு, நம்ம பாவத்தை மன்னிப்பாரு. பிறகு நம்ம எந்த தப்பும் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த நாளுக்குரிய நம்ம மனநவசனம் எபேசியர் 4:32. நம்ம அதை பத்தி விரிவா பார்க்கலாம். சரி, இப்ப இந்த கதையெல்லாம் உங்களுக்கு புரியுதா? தகப்பனுக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தாங்க, இதெல்லாம் எழுதி வச்சீங்கன்னா அப்புறம் நான் கேட்பேன், அக்கா கடைசியில கொஸ்டின் கேட்பேன். ஓகேவா? தகப்பனுக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தாங்க? 2 குமாரர்கள் இருந்தாங்க. தகப்பனுடைய ஆஸ்தியை எந்த மகன் கேட்டான்? இளைய மகன். எந்த மகன் கேட்டான்? இளைய மகன் கேட்டான். சார், குடியானவன், அந்த பெரிய குடியானவன் இருக்கிறான், அவன் கொடுத்த வேலை என்ன அந்த மகனுக்கு? பன்றி மேய்க்கிற வேலை. என்ன வேலை கொடுத்தா? பன்றி மேய்க்கிற வேலையை கொடுத்தான். சரி, இப்போ அப்பா கிட்ட போய் தகப்பன் கிட்ட போயிட்டு குமாரன் என்ன சொன்னான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் என்ன பண்ணிட்டேன்? பாவம் செய்துட்டேன். இனி உன்னுடைய பிள்ளை நான் கிடையாது, உன்னுடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்ன வச்சுக்கன்னு சொல்லி என்ன பண்ண, அதான சொன்னான் குமாரன் அப்பா பார்த்து. அது அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்? சரி, உன் தவறை ஒருத்தர் சுட்டி காட்டும் போது நீ அவங்களுக்கு எதிர்த்து பேசுவியா, இல்ல மன்னிச்சுட்டு மறந்துட்டு வந்துருவியா? இப்ப நீ பண்ற ஒரு தப்பு ஒரு சுட்டி காட்டுறாங்க, நீ இந்த தவறே பண்ணக்கூடாது சொல்லி சுட்டி காட்டுனா பண்ணாம அதை மன்னிச்சுட்டு ஓகே சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்மளுடைய தலைப்பே, அதுதான் நமக்கு பொருந்தும். இல்லைன்னா நம்மளுக்கு அது வாழ்க்கையில நமக்கு அது பொருந்தாது. இந்த நாள் நமக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன தவறு செய்த கூட நம்ம என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட
மன்னிப்பு கேட்கணும். இந்த பாடத்திலிருந்து நீ என்ன கற்றுக்கொண்டியோ அதை இந்த நாள்ல என்ன பண்ண, நீங்க வீட்டுல உட்காந்து அம்மா கிட்ட அப்பா கிட்ட பக்கத்து வீட்டுல எல்லாம் ஷேர் பண்ணேன். இன்னைக்கு எங்களுக்கு ஆன்லைன் பிபிஎஸ் எடுத்தாங்க எங்க சர்ச்சில். நாங்க இந்த அக்கா வந்து நாள் ஒன்றுல இந்த ஸ்டோரியை சொன்னாங்க. என்ன ஸ்டோரி? இளையகுமாரன் கதை பத்தி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சிறிய சிறிய கற்களா இருந்தாலும் நம்ம பெரிய பானையை உருவாக்க முடியாது. அதே போல சிறு சிறு தவறுகளால நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட போயிட்டுமா பாவ மன்னிப்பு கிடைக்கும். அந்த சிறு தப்பு தானே நம்ம அனாவசியமா உதறி தள்ளிட்டோமா, நம்மளுக்கு பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்காது. ஓகேவா குட்டீஸ்? நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாமா? குட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கதை கேட்டோம் இல்லையா? இப்போ நம்ம மனன வசனம் கேட்க போறோம். என்ன கேட்க போறோம்? மனன வசனம். எபேசியர் 4:32. எல்லாம் சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. மறுபடியும் சொல்லலாமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கலாம். ஒரு நோட்டு போட்டு வச்சு இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். கடைசி நாள் நான் கேட்பேன், நம்ம 1000 உங்களை கேட்பாரு. சரியா? இப்போ இத ஆக்ஷன் பண்ணலாமா? ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். Shall we say again? ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இப்ப அந்த வார்த்தைய நான் தனித்தனியா உங்களுக்கு அக்கா சொல்லி கொடுக்க போறேன். ஒருவருக்கு ஒருவர் எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும், எப்படி ஸ்பெல் பண்ணணும். சரியா? ஒருவருக்கு ஒருவர் தயவாயும், பாருங்க, தயவாயும், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும், மன உருக்கமாயும், அடுத்தது இருந்து, வெரி குட், என்னது? இருந்து, மன உருக்கமாயும் இருந்து, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு, எல்லாம் பாருங்க, உங்களுக்கு மன்னிக்கிறது போல, மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர், நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் பாத்துட்டீங்களா? மன்னியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணணும்? ஒரு முறையா எழுதி எழுதி நீங்க பார்க்கணும். ஒரு முறையா எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். கஷ்டமா இருக்கிற வார்த்தைங்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. படிச்சா எல்லாமே ஈஸி தான். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மொத்தம் 10 வார்த்தை தான். வார்த்தை 10 வார்த்தை தான். வசனம் வந்து பெரிதாவே இல்லை. எல்லாருக்கும் இந்த வசனம் ஈஸி தான். எபேசியர் 4:32. ஓகே குட்டீஸ்? சரி, அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே கண்ண மூடலாமா? கண்ண மூடி ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடலாம். அப்பா, எங்களை நேசிக்கிற தகப்பனே, மீண்டுமாக சுவாமி உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வசனத்தை கேட்டோம் சுவாமி, கதையை கேட்டோம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாய் ஒருவருக்கொரு விட்டு கொடுக்கவும் மன்னிக்கும் நீர் எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்த அந்த அன்பிற்காக நன்றி சுவாமி. அப்பா, உங்களை பின்பற்றி வர வேண்டும் என்ற தலைப்பு ஏற்றவாறு கர்த்தாவே நாங்களும் சுவாமி மன்னித்தாதான் ஆண்டவரை உண்மை பின்பற்றி வர முடியும் என்ற இந்த நாளுக்குரிய பாடத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ள சுவாமி. இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடல்கள், கேட்ட மனன வசனம், கற்றுக்கொண்ட கதை கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கதை நல்லா கேட்டீங்களா? மனப்பாட வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன ரோசி?
இப்போ நம்ம வந்து ஆக்டிவிட்டி செக்ஷனுக்குள்ள போக போறோம். ஓகே. ஒரு குட்டி ஆக்டிவிட்டி தான், அது ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்குமே அது அந்த ஆக்டிவிட்டி ஈஸி தான். செய்யலாமா? சரி. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல ஒரு குட்டி மாதிரி சார்ட் எடுத்துக்கணும். அதாவது பிகினர் பிரைமரிக்கு வந்து அப்பா 2 பிள்ளைகள் காட்டின இல்லையா படத்தை, அதை நீங்க ஒரு அப்பா போட்டு வரையணும். அப்புறம் 2 குட்டி அண்ணன் தம்பி 2 படத்தை போட்டு அழகா வரைஞ்சி ஸ்கெட்ச் பண்ணியும் கலர் பண்ணி எனக்கு நீங்க 1000 கிட்ட கொடுத்தாலும் சரி, பொதுவா எங்க கிட்ட கொடுத்தாலும் நாங்க அதை பண்ணிடுவோம். ஆனா குட்டி பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்? சார்ட் பண்ணி அழகா பெயிண்ட் பண்ணி கொடுக்கணும். பெரிய பிள்ளைகள் ஜூனியர் இன்டர் சீனியர் பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி கவனி. இது மாதிரி ஒரு ஃபேஸ் மாதிரி ஒரு வட்டமா நீங்க எப்படியாவது ஒரு வட்டம் பண்ணி வட்டமா வெட்டி எடுத்துக்கலாம். கழுத்தோடு சேர்த்து ஒரு வட்டத்தை வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்து அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க அழகா ஒரு பக்கம் போட்டு வரைஞ்சிருக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 2 சார்ட்டை எடுத்துக்கணும். அதாவது 6 சார்ட் எடுத்து ஒரே சைஸா வெட்டிக்கணும். ஒரே சைஸா என்ன பண்ணணும்? வெட்டிக்கணும். வெட்டி என்ன பண்ணணும்? அதை நம்ம ஒரு கம்மு போட்டு போட்டலாம், இல்ல ஸ்டாப்ல போட்டாலும் நம்ம ஸ்டாப்லர் போட்டு அடிச்சுட்டுனாக்கா பாருங்க 2 பிச்சா எடுத்து அதை ஸ்டாப்லர் போட்டு அடிச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணோம்? இந்த ஃபேஸை வந்து இதுல அடிச்சிடலாமா? ஓகே, கவனிங்க. இந்த ஃபேஸை வந்து இப்படி அடிக்கணும். ஓகே குட்டி, ரெண்டுமே ஈக்குவலா. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு சார்ட்ல இந்த மாதிரி சார்ட்ல அழகா உங்க கை மாதிரி வைக்கணும். உங்க கை மாதிரி வச்சு நம்ம அழகா டயக்ராம் பண்ணும்போது இது மாதிரி கிடைக்கும். டயக்ராம் பண்ணி அழகா அதை கட் பண்ணி எடுத்துட்டா இத மாதிரி கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அக்கா உங்களுக்கு வேற ஒரு மாடலுக்காக எடுத்துட்டு வந்த இப்போ அந்த 2 கைகள் மாதிரி வரைஞ்சி வெட்டி எடுத்துட்டு இது என்ன பண்ண இதுல இப்போ இங்க ஒரு கிளிப் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம். ஓகேவா? ஓகேவா? இது மாதிரி மிக்ஸ் பண்ணணும். 2 கை வரைஞ்சி இது மாதிரி மிக்ஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஈஸி தான், இது பார்த்தா ரொம்ப ஈஸி தான். அடுத்தது இப்போ வந்து ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். தகப்பன் தூரம் வரும்போதே மகனை அணைச்சிக்கிறார் இல்லையா, அந்த ஒரு வார்த்தையை நீங்க எழுதிக்கணும். புரியுதுன்னா அக்கா நிதானமா நிறுத்தி உங்களுக்கு காட்டுற பாருங்க. God loves us. எழுதி கூட எழுதிக்கலாம். God loves us and forgives us. Forgives us. Just like the father. Just like the father who welcomes his son. மகனை எப்படி அவரு வரவேற்கிறார்? Who welcomes his son home with a hug. அவர் ஹக் பண்ணி தன் மகனை வரவேற்கிறார் இல்லையா, அந்த வார்த்தை எழுதி என்ன பண்றீங்க நம்ம இதுல அழகா அடிச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுங்க அக்கா மறுபடியும் சொல்லித்தாரு, நீங்க கேட்கலாம், மறுபடியும் கேட்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கணும். பெரிய பிள்ளைங்க டெஃபினட்டா பண்ணி அனுப்பணும், 1000 அனுப்பிடணும். அப்புறம் என்ன பண்ணலாம்? ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். ஹக் பண்றாரு இல்லையா, நம்ம மன்னிச்சாதான் நம்ம என்ன பண்ணுவார்? கடவுள் நம்மள அரவணைப்பார். இந்த மாதிரி செய்யணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகேவா? இந்த மாதிரி செய்து கொடுப்பீங்களா? ஓகே. ஹாய் பசங்களா, நீங்க ஆக்டிவிட்டிலாம் நல்லா பாத்தீங்களா? நீங்களும் ஆன்ட்டி சொன்ன மாதிரி பண்ணி போட்டோ எடுத்து ஐயா நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்க. நான் ஒழுங்கான தலைப்பு வந்து மன்னித்தல் மறந்துடாதீங்க. ஏசப்பாவை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஒருத்தர் மன்னிக்கணும்.